உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்க தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க தான் அதுக்கு பொறுப்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சின்ன தீபம் மாதிரி, இது எளிதில் அணையும். ஆனா இந்த சின்ன தீபம் தான் மிகப்பெரிய பிரச்சனையவோ அழிவவோ கொளுத்தக்கூடிய வல்லமை உள்ளது. சின்ன தீ தான், சின்ன தீ. ஒரு மெழுகுவத்தில் இருக்கிற தீயை அணைக்கிறதுக்கு தீயணைப்பு நிலையத்துக்கு போன் பண்ணி அவங்களை வர வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பண்ண அணைஞ்சிரும் அப்படின்னு ஊதுனாலே அணைஞ்சிரும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு மென்மையானது, அவ்வளவு மென்மையானது. நான் சொல்றது கவனிங்க, அவ்வளவு மென்மையானது. ஆனா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜெபத்தினால, கண் விழிப்பினால, தூக்கத்தை வெறுத்து, உணவை வெறுத்து, உபவாசித்து நம்ம அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டி எரிய விட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா அந்த குடும்பத்தை சுற்றி அது அக்கினி மதிலா மாறும். சின்ன தீ தான், சின்ன தீ தான். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எண்ணெய் அதுல ஊற்றுங்கன்னு அர்த்தம். எண்ணெயை ஊற்ற 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 தீ என்னவாகும்? இன்னும் அதிகமாகும். இந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நெருப்பை இன்னும் அதிகப்படுத்தும். எந்த வீட்டுல, எந்த குடும்பத்துல ஜெபம் ஒரு சின்னதா ஆரம்பிக்கலாம், சின்ன ஸ்பார்க். என்னால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியல, ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியும், 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல, எனக்கு ஜெபிக்கவே தோணல, அதை மேற்கொள்ளுங்க. அந்த ஒரு காரியத்தை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கே தெரியுது இல்ல நீங்க தோத்து போறீங்கன்னு. நம்ம நிதானிக்கிறோம். ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான். என்னால ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியலன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியுறதுனாலே நீ யோசிக்கணும், நான் தோத்து போறேன், பிசாசு என்னை தோக்கடிக்கிறான், என் மாம்சம் என்னை தோக்கடிக்குது. இந்த உணர்வு வந்துட்டாலே அடுத்து ஒரு முயற்சி எடுக்கணும். ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க, ஆண்டவரே நான் உபவாசிக்க, ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க எனக்கு பலனை கொடுங்க. ஒரு வீட்டுக்குள்ள விளக்கை கொளுத்தி எங்க வைக்கணும்? மூடி வைக்காம விளக்கு தண்டுல வச்சாதான் வீட்டுக்கு வெளிச்சம். இந்த வசனத்தை ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண பொழுது, நாங்க நகமத்துல இருந்தப்போ ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருக்காரு. ஆரம்ப கட்டத்துல 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண பொழுது, விளக்கு தண்டை எதுல வைக்கணும்? தண்டின் மேல வைக்கணும். அந்த அம்மா தூக்கிட்டு போய் கட்டில் கடியில வச்சிருச்சு. சுடு 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 சுட்டு ஒரு சைடு ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. வசனத்தை அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. விளக்கு தண்டை அந்த தண்டு மேல வைக்கணும், வெளிச்சம். நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கீங்க. மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்களே மறைக்கணும்னு நினைச்சாலும், நீங்களே பாதுகாப்பு வேண்டாம் நினைச்சாலும், நீங்களே சில நேரத்துல இந்த வாழ்க்கை வேண்டாம் நினைச்சாலும், கர்த்தர் அழிவை உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில நெருங்க விட மாட்டார். ஏன் தெரியுமா? மலை மேல் உள்ள பட்டணம். பெருமழை வரும், காற்றடிக்கும், பெருவெள்ளம், எதுவோ எந்த காரியமும் கீழே இருக்கிறவனுக்கு நடக்கும், மலை மேல் உள்ளவனுக்கு ஒன்றும் வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க. உபவாசத்தை குறித்து 2-3 வாரமாக பிரசங்கித்துட்டு வருகிறேன். அந்த காரியத்துல 2 காரியத்தை நான் போன வாரத்தோட முடிச்சோம். முதல் காரியம் என்னது? உபவாசம் எதுக்கு? உடைப்பதற்கும் உடைவதற்கும் உடைப்பதற்கும். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் ரொம்ப யோசிச்சு உங்களுக்கு மனசுல கச்சுன்னு போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த வார்த்தையை போட்டிருக்கேன். உடைவதற்கும் உடைப்பதற்கும். உடைவதற்கும் தேவ சமூகத்துல உடைவதற்கும், தேவ சமூகத்திலிருந்து வெளிப்பட்ட நீங்க தேசத்துல, குடும்பத்துல, உங்க கணவனுடைய வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு உண்டு பண்ணுகிற தந்திரங்களை உடைப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க. நீங்க உடைஞ்சாதான் நடக்கும். குடும்பத்துல ஒருத்தர் உடைஞ்சாதான் இது நடக்கும். அதனால்தான் கர்த்தர் சொன்னாரு, முதல்ல நீங்க உங்களை உடைப்பதற்கு ஒப்பு கொடுங்க, மாம்சத்தை சிதைப்பதற்கு ஒப்பு கொடுங்க, மிச்சத கர்த்தர் தானாய் நடப்பித்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. முதல் காரியம் அதை பேசணும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது காரியம் போன வாரத்துல கர்த்தர் பேசினாரு, உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத, உலகம் அறிந்திடாத பயங்கரத்தை உனக்கு செய்வதற்கு கர்த்தர் சொன்னார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அழுத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. உலகம் ஏற்றுக்கொள்ளாத, உலகம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுவா, இவனுக்கா, இவளுக்கா, எப்படி நடந்துச்சு, இந்த குடும்பத்துக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத, இன்னும் சொல்றேன், உங்களால கூட புரிந்து கொள்ள முடியாத பயங்கரத்தை உங்களுக்கு செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறதினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த சத்தியத்தை உங்களோட பேசுறாரு பாருங்க, இந்த சத்தியத்தை உங்களோட இடைப்படுறாரு பாருங்க. நான் சொல்லுவேன், எந்த சத்தியத்தை நம்முடைய சபையில எந்த சத்தியத்தை கர்த்தர் பேசுறாரோ அந்த சத்தியத்திலிருந்து வெளிப்படுகிற ஆசீர்வாதம், அதிசயம்,
அற்புதம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். எப்போ? அது இந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது. ஆமேன்னு சொல்லுங்க. போன மாசம், போன ஏப்ரல் மாதம் முதல்ல ஒரு பிரசங்கம் நான் பண்ணேன். பெருக்கத்தின் தேவன் ஒரு பிரசங்கம் பண்ணேன். பெருக பண்ணுவார். அது முக்கியமா சொன்னேன், பணத்தை பெருக பண்ணுவார்னு. அதை நீங்க விசுவாசிங்களா என்னன்னு தெரியல, மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு பெருக பண்ணார். எனக்கு பெருக பண்ணார். எப்படி பெருக பண்ணார் தெரியுமா? எனக்கு ரெகுலரா வர்ற சப்போர்ட் அடைக்கப்பட்டுச்சு. ரெகுலரா வர்ற கொடுக்கிற சப்போர்ட் அடைக்கப்பட்டுச்சு. எனக்கு சேலஞ்ச் என்னன்னா, நான் பிரசங்கம் பண்ணது பெருக பண்ணுவார். அந்த மாசம் தான் எனக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு? வாசல் அடைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் நான் விடல. பிரசங்கம் பண்ண நானே விசுவாசிக்காம இருந்தா எப்படி? நான் விசுவாசி, ஆண்டவரே நீங்க பெருக பண்ணுவீங்க ஆண்டவரே. மாசத்தின் முடிவு அந்த 15, 20, 25ஆம் தேதி தாண்டுது. உண்மையாவே பெருக பண்ணார். உண்மையாவே பெருக பண்ணார். சர்ச்சை ஆரம்பிச்சு இதுவரைக்கும் அவ்வளவு காணிக்க என் கையில இருந்ததே கிடையாது. பெருக பண்ணார். சிங்கப்பூர்ல இருந்து, பாண்டிச்சேரியில இருந்து நிறைய பேர் பெருக பண்ணினார். நான் சொல்றேன், எந்த வார்த்தையை கேட்கிறீங்களோ இந்த பலிபீடத்தில இருந்து, எந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்றீங்களோ, எந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியையை நடப்பித்து கொண்டே இருக்கும். ஒரு காரியத்தை நான் கடந்த நாட்களை படிச்சேன், கேட்டேன். விதைச்சவன் தூங்குவான், விதைகள் ஒரு நாளும், நீங்களும் கேட்டிருப்பீங்க, விதைகள் ஒரு நாளும் தூங்காது. நான் தான் சொல்ல, நான் இப்படி மாத்துறேன். வார்த்தையை கேட்ட நீங்க தூங்கலாம். வார்த்தை ஒரு நாளும், வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் தூங்காது. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் தூங்கி இருப்பாரா மாட்டாரா? தூங்குனாரு. சாராள் தூங்குனாங்களா இல்லையா? தூங்குனாங்க. ஆனா வாக்கு தத்தம் தூங்குச்சா? ஒரு உற்ப காலத்துல உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க. அந்த வாக்கு தத்தம் தூங்கவே இல்லை. அவங்க தூங்கலாம், அவங்க சோர்ந்து போகலாம், ஆபிரகாமும் சாராளும் நகைக்கலாம். இது எப்படி நடக்கும்னு கேட்கலாம். கற்ப பை இல்லாதவ, கற்பம் செத்து போனவனா, கற்ப பையே இல்லாதவளுக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? சாராள் நகைக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு தெரியல, நான் வயது சென்று முதிர் வயதாயிட்டேன், எனக்கு எப்படி? கர்த்தர் சொல்றாரு, இதனாலதான் உனக்கு கிடைக்கல, அதனாலதான் உனக்கு கிடைக்கல. எனக்கு வயது சென்று நான் முதிர் வயதாயிட்டேன், இந்த வயசுல குழந்தை பெற முடியுமா? முடியாது. உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்கா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னாரு. அந்த வார்த்தைய ஆபிரகாம் என்ன பண்ணாரு? அப்படியே நம்பினாரு. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக, அந்த கிரியை நடப்பிப்பதற்கு ஆரம்பமாக அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். எந்த வார்த்தையை, எந்த வசனத்தை கர்த்தர் உங்களோடு பேசுறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், 2 வாரமா பிரசங்கிச்சிருக்கிறேன். உபவாசம் இருந்தீங்களா? ஒரு நாள் இருந்தீங்களா? நான் உங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். ஏன்னா சிலர் இருந்திருக்க மாட்டீங்கோ, அதை நான் பார்க்க விரும்பல. இல்லைன்னா இந்த வாரம் உங்களை உற்சாகப்படுத்துறேன். இன்னைக்கு நம்ம ஜீவனோட தானே இருக்கோம். இந்த வாரம் உற்சாகப்படுத்துறேன். ஒரு போன் கால் எனக்கு வந்துச்சு. நள்ளிரவு 10:30 மணிக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. பாஸ்டர், உபவாசத்தை பத்தி பிரசங்கம் பண்றீங்க, நான் உபவாசிக்கலாம்னு ஆசைப்படுறேன். சாப்பிட்டுட்டு உபவாசம் இருக்கவா, சாப்பிடாம உபவாசம் இருக்கவா அப்படின்னு ஒரு சகோதரன் எனக்கு போன் பண்ணார். அப்படியே ஒரு செகண்ட் அலண்டு போயிட்டேன். 2 வாரமா பேசியிருக்கனே. ஒரு சகோதரன் கேட்கிற, சாப்பிட்டு உபவாசம் இருக்கவா, சாப்பிடாம இருக்கவா? இந்த வாரம் முடிவு பண்ணேன், முதல்ல போய் இந்த செய்தியை நான் சொல்லிடுறேன். உபவாசம் எப்படி இருங்க? சாப்பிடாம இருங்க. நீங்க சாப்பிட்டு உபவாசம் இருக்க முடியாது. நீங்க சாப்பிடாம தான் உபவாசம் இருக்க முடியும். அதனால சாப்பிடாம உபவாசம் இருங்க. விஷால் பாக்குறான், பாஸ்டர் என்ன ஏன் பாஸ்டர் போட்டு கொடுத்தீங்க? சொல்ல மாட்டேன், பேரை சொல்ல மாட்டேன். விஷால், நிச்சயமா நீ தான் கேட்ட, நான் சொல்ல மாட்டேன். யாருக்கும் தெரியாது. விஷால் கேட்டா நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் மறந்துருங்க. அதனால சாப்பிடாம உபவாசம் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபவாசம் இருக்கிறது கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா உங்க வாழ்க்கையினுடைய அடித்தளம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக என்ன செய்ய முடியும்? 20 வருஷம் கழிச்சு நீங்க என்ன செய்வீங்க? நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணுகிற, பிரயாசப்படுகிற, தியாகமா உபவாசிக்கிறீங்க பாருங்க. அந்த உபவாசம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அடித்தளம். நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம்,
புரியாதவங்களுக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் புரிய வைப்பார், அதுக்காகவும் ஸ்தோத்திரம். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு, கணவனுடைய வாழ்க்கைக்கு, தொழிலுக்கு அஸ்திபாரத்தை இன்னைக்கு போடுறீங்க. நான் உபவாசிக்கிறேன், யாருக்குமே தெரியாது. நான் உபவாசிக்கிறேன், யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரிய தேவையே இல்லை. இந்த பில்டிங் எவ்வளவு பெரிய பில்டிங், கீழே இருந்து பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங். இதனுடைய பில்டிங்கை நம்ம பார்ப்போம், அஸ்திபாரத்தை யாராவது பார்ப்போமா? கண்ணு பார்க்க முடியுமா? தேடுனாலும் பார்க்க முடியாது. ஆனா இந்த பில்டிங் நிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இங்க வேணா அலங்காரமா இருக்கலாம், இங்க வேணா அத்தனை பேர் இருக்கிறோமே, எத்தனை பேர் நடக்கிறோமே, மேல மொட்டை மாடி இருக்கு, எத்தனை பேர், கீழே அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க உபவாசிக்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? அஸ்திபாரத்தை ரொம்ப ஆழமாய் நீங்க போடுறீங்க. கஷ்டங்க, பிரயாசங்க. உபவாசிக்கிற அன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்கும், அன்னைக்கு தான் சாப்பிடணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, உபவாசிக்கலான்னு இருந்தேன் பாஸ்டர், அன்னைக்குன்னு பார்த்து உரமுறை வந்துட்டாங்க, அன்னைக்கு சிக்கன் எடுத்து பொரிச்சிட்டாங்க, அன்னைக்கு நான் போய் சாப்பிட்டேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்லையே அப்படின்னு பாரு. எல்லாம் இருந்தாலும் உபவாசம் இருக்கணும். கமிட்மெண்ட்னா, கமிட்மெண்ட்ல உண்மையா இருங்க. அதான் வேதம் நமக்கு சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதம் இல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதம். இதை கேட்கும் போது நீங்க உற்சாகப்படுறீங்க. வீட்டுல போய் திங்கள், இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாலே ஒரு மாதிரி சலுப்பா இருக்குது, அப்படி ஆயிரும். நான் சொல்றேன், பிரயாசப்படுங்க. ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்து 2 நாளா மாத்துங்க, அடுத்து 3 நாளா மாத்துங்க. ஏன் இதெல்லாம் போட்டா தான் ஆசீர்வதிப்பாரா? ஆமா. நீங்க நார்மலா ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க நார்மலா ஜெபிங்க, போங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, காணிக்கை கொடுங்க, தசம் போங்க. ஆனா உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வச்ச ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு உங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா மட்டும் நான் சொல்ற பாதைக்கு வாங்க. என் பிள்ளைகளுக்காக என்னால சொத்து சேர்க்க முடியல பாஸ்டர், என் பிள்ளைகளுக்காக என்னால எதுவும் செய்ய முடியல, எனக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு இருக்கிற கொஞ்சம் வருமானத்துல நான் ஏதோ பொழைச்சிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எதுவுமே சேர்த்து வைக்க முடியல. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உபவாசத்தினால உடலை வருத்துங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து, உங்க பிள்ளைங்க, நீங்க உபவாசிக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு நாள் வரும் உங்க பிள்ளைங்க, உங்க தலைமுறை ஒரு இடத்துல போய் வேலைக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நிக்கும் போது, உங்க பிள்ளைக்கு ஒருவேளை பேச தெரியாம இருக்கலாம், உங்க பிள்ளைக்கு விவரம் தெரியாம இருக்கலாம், கர்த்தர் பேசுவார். எந்த மனிதனுடைய கண்களை தயை கிடைக்க பண்ணுமோ கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏன்னா தகப்பனுடைய தாயுடைய கண்ணீருக்கு வல்லமை உண்டு. நான் சொல்றேன், சக்தி வாய்ந்த ஆயுதமே உங்க கண்ணீர் தான். உங்க பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர். அதான் இயேசு சொன்னாரு, எனக்காக நீங்க அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு கர்த்தர் சொன்னார். பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு அழுது புலம்பி இன்னும் எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், உபவாசத்துல அந்த சமூகத்துல பிள்ளைகளுக்காக கதருங்க. அடுத்து பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஊழியத்துக்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக, என்ன குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு, என் பிள்ளைகளை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே சொல்லுங்கப்பான்னு கதருங்க. கர்த்தர் மகத்தான திட்டங்களையும் காரியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இது போன வர வரைக்கும் பார்த்தோம். 3வது காரியம், இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிற 3வது காரியம், உபவாசம் எதுக்கு அப்படின்னா, அழிவை தடுக்கும் அசாத்திய வல்லமையினால் நிரப்பப்பட. இந்த வார்த்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்க, அழிவை தடுக்கும் அசாத்திய வல்லமையினால் நிரப்பப்படும்படி நாம் உபவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தை சுற்றி அழிவு நெருங்கி இருக்கு. நீங்க இமைக்கிற நேரத்துல குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு அழிவு காத்திருக்கு, நமக்கே அழிவு காத்திருக்கு. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லுது, யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி இருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. இப்போ திருடன் எதுக்கு வர்றான்? இயேசு சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிங்க இருக்கிறீங்க, உங்களை நான் பாதுகாக்கிறேன், மெய்ப்பனா இருக்கிறேன். ஆனா ஒரு திருடன் வேறொரு வழியா உங்களுக்குள்ள வருவான். அவன் திறந்த வாசல்ல வரமாட்டான். ஏன்னா இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இயேசுவின் மூலமாக ஒரு அழிவு வராது, இயேசுவின் மூலமாக ஒரு விபத்து வராது, இயேசுவின் மூலமாக ஒரு தீமையான காரியம் வராது. ஆனா வேறொரு வழியில வரும். அந்த வழிய வாசல பிசாசு உங்க குடும்பத்தை தேடிக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்ல கவனிங்க,
இந்த வாரம் பிரசங்கத்துல தூங்க வச்சுட்டோம்னா இந்த வாரம் குடும்பத்துல வியாதியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த வாரம் கவனிக்க விடாதம, ஆராதிக்க விடாம ஏதாவது ஒரு பிரச்சனையை கொஞ்சம் மைண்ட்ல எழுப்பி விட்டோம்னா எல்லாரும் ஆராதிப்பாங்க, எல்லாரும் ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே அப்படின்னு ஆராதிப்பாங்க. பிசாசு அங்க ஒருத்தன் வேலை பார்த்துட்டான் தெரியுமா? இங்க இந்த மண்டை வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும், வேற எதையோ பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இதை இப்படி சொல்லி சரி பண்ணிடலாமா, அப்படி சொல்லி சரி பண்ணிடலாமா, பேசாம உட்காந்துக்கலாமா, பேசாம வெளியே எஞ்சி போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடலாமா, வெளியே எஞ்சி போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாமா, எல்லாம் அந்த ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பிரசங்கிக்கும் போது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? வார்த்தைங்கிறது அக்னி போல உங்களை சுற்றி எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வாக்கு தத்தத்தை மீறி பிசாசு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ பிசாசு பண்ண வேண்டியது வார்த்தையை ஒண்ணும் பண்ண முடியாது. வார்த்தையை கேட்கிற உங்களை ஏதாவது பண்ணணும்னு முயற்சி பண்ண. நான் சொல்றது கவனிங்க. முயற்சிக்கிறதுனால உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் கொடுத்து வார்த்தை கவனிக்காம விட்டா நீங்க அந்த சத்தியத்தின்படி நடக்க முடியாது. அந்த சத்தியத்தின்படி நடக்கலன்னா இயேசுவின் மூலமாக அல்ல, வேறொரு வாசல் வழியாக அழிவு உங்க குடும்பத்தை நெருங்கும். அதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க எதுக்கு உபவாசிக்கணும்னா அழிவை தடுக்கிற அசாத்திய வல்லமையினால் நிரப்பப்படும்படி நீங்க உபவாசிக்கணும். நீங்க உபவாசிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? உங்க குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு உங்க தொழிலுக்கு, உங்களுடைய விவசாயத்துக்கு, நீங்க என்ன காரியத்தை கர்த்தர் உங்க கரத்துல கொடுத்து பண்ண வைக்கிறாரோ அந்த காரியத்துல அழிவை கொடுக்கும்படி, நிந்தையை கொடுக்கும்படி, அவமானத்தை கொடுக்கும்படி சில மனிதர்கள் எழுப்பி விடுவான். சிலர் விரோதமா எழுந்து பேசுவான். அதை பார்த்து சோர்ந்து போக கூடாது. கர்த்தர் சொல்றாரு, மனிதனோட போராட்டம் கிடையாது, மனுஷனோட போராட்டம் கிடையாது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் போராட்டம் கிடையாது. தொழில்னு ஒண்ணு வச்சீங்கன்னா தொழிலுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பத்தான் செய்வான். சொந்த வீடு கட்டுறோம். நான் வாடகை வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு போராட்டம். என்ன மத்தவங்க எல்லாம் பேசினாங்க, நான் சொந்த வீடு கட்டிட்டா என்னை யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு அர்த்தமா? சொந்த வீடு கட்டினாலும் பிரச்சனை தான் வரத்தான் செய்யும். ஏன்னா பிசாசானவன் யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க சந்தோஷமா இருக்கிறது, நீங்க சமாதானமா இருக்கிறது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காத செய்யணுமா, அவனுக்கு பிடிச்சதை செய்யணுமா? அவனுக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? நீங்க சோர்ந்து போறீங்க பாருங்க, நீங்க பயப்படுறீங்க பாருங்க, சின்னதா ஏதாவது ஒரு காரியம் பயப்படுறீங்க பாருங்க, பயம் வருது பாருங்க. பயம் கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது கிடையாது. பயம் யார்கிட்ட இருந்து வருது? பிசாசு கிட்ட இருந்து. பாப்ப பயம் எனக்கு வருதான்னு கேட்டா எனக்கு வரும். ஆனா பயத்தை உடனடியா நம்ம மேற்கொண்டுறணும். ஆமேன்னு சொல்லுங்க. அழிவு குறிச்சு பயம் வரும், சில காரியத்தை குறிச்சு பயம் வரும், சில காரியத்தை குறிச்சு நடுக்கு வரும். அப்படிலாம் வரும்போது அதுல நிலைச்சிடக்கூடாது. கர்த்தர் அதான் இங்க சொல்ல விரும்புறாரு, அதுல நிலைச்சிடக்கூடாது. அந்த காரியத்துல மாறா என்ன செய்யணும் தெரியுமா? 365 தடவை வேதத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பயப்படாதே ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தேவை இருக்கு ஆண்டவரே, நான் எப்படி சந்திப்பேன்? நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரே, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உடம்புல தெரியுதுப்பா, இப்படி எல்லாம் எனக்கு உடம்புல தெரியுது, டாக்டர் ரிப்போர்ட்ல இப்படிலாம் வந்திருக்கு, ஒருவேளை நான் இருக்க மாட்டேனோ எனக்கு தெரியல, என் பிள்ளைங்க அனாதையாயிருவாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லணும், ராஃபாவா நீங்க என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, பரிகாரியாக என் கூட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. பரிகாரிங்கிற நாமத்துக்கு அர்த்தம் ஒண்ணு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? பரிகாரி என்பதற்கு அர்த்தம் என்னது? நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். அதுக்கு அர்த்தம் ஒன்று சொல்லி கொடுத்தேன். இதை சொன்னா நமக்கு புரியாது. பரிகாரியாகிய கர்த்தருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன தெரியுமா? சாத்தியமற்றதை சாதாரணமாய் நடத்துவார். ஆமீன் சொல்லுங்க. சாத்தியமே கிடையாது, சாத்தியமற்றதை சாதாரணமாய் நடத்தி காட்ட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நம்பாம நன்மைய, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை, கனத்தை, தீர்க்காயுசை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இல்ல எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா உங்களை நம்புறாருன்னு அர்த்தம். கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா நம்புறாருன்னு அர்த்தம். உங்களை நம்பிட்டாருன்னா எப்ப நம்புவார் தெரியுமா? கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை என்ன பண்றாரு? அநேகத்துல அதிகாரியாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. நான் அநேகத்துக்கு அதிகாரியாய் கர்த்தர் என்ன மாற்றுவார். நான் பணக்காரன் கிடையாது, பணத்துக்கு அதிகாரி. நானு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் பணக்காரன்னா பணம் என்னை ஆளுகை செய்து நான் பணக்காரன், நான் செல்வந்தன் கிடையாது. நான் பணத்துக்கே அதிகாரி.
பணம் என்ன ஆளுகை செய்ய முடியாது, ஐஸ்வர்யம் என்ன ஆளுகை செய்ய முடியாது. மாறாக வானத்தின் கீழே பூமியின் மேல சகல அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நமக்கு கொடுத்திருக்கிறார். சகலமும் நமக்கு கீழே தான். ஆமென் சொல்லுங்க. நமக்கு கீழே தான் சகலமும். என்ன வியாதி நம்மளை மேற்கொள்ளும், என்ன பலவீனம் நம்மளை மேற்கொண்டோம், என்ன பிரச்சனை நம்மளை மேற்கொண்டோம், இந்த மாதிரி பிரச்சனை இனிமேல் சந்திக்கும் போது நீங்க நினைக்கணும், 2020 தாண்டினவங்க நம்ம. ஆமேனா 2020 சந்திச்சோம், இந்த 26 ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்கணும். ஏப்ரலையே சந்திச்சோம், ஜனவரியவே சந்திச்சு வந்தோம். ஏன்னா நடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியும். நீங்க நடந்து வந்த பாதை, நீங்க பட்ட அவமானம், கேட்ட வார்த்தைகள், யாருமே இல்லாம தனிச்சு விடப்பட்ட அனுபவத்துல மீண்டு வந்தீங்க பாருங்க. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க அப்படித்தான் நினைக்கணும். சில மனிதர்களை சந்திக்கும், நான் எப்படி நினைப்பேன் தெரியுமா, இந்த சபையை நினைக்கும் போது நெகமத்தையே சமாளிச்சுட்டு வந்தேன், நெகமத்தையே சமாளிச்சுட்டு வந்தேன். இந்த அந்தியூர் ஏமாத்திரம் நினைப்பேன். என்னை கர்த்தர் இங்க உருவாக்குறாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் நினைச்சேன் உருவாய் இங்க வந்து நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் சொன்னாரு, இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு அச்சோடி மாதிரி, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு ப்ரொஃபசர் மாதிரி, உனக்கு பொறுமையை கத்துக் கொடுக்கறதுக்கு, உனக்கு சகிப்புத்தன்மையை கத்துக் கொடுக்கறதுக்கு, நீ பிரசங்கம் பண்ண கத்துக்கிறத இங்கதான் கத்துக்க முடியும். நான் சொன்னேன், நான் நினைச்சேன் ஆண்டவரே பைபிள் காலேஜ் முடிச்சு 6 வருஷம் ஆச்சு, நான் பிரசங்கம் பண்ண தெரியுமா எனக்கு, நான் பிரசங்கம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறாங்களே ஆண்டவரே, நான் சொல்லணும் நல்லா இருக்குன்னு, நான் பின்னாடி சேர்ல உட்காந்து நான் சொல்லணும் சூப்பரா பண்ண, நான் சொல்லணும்னு கர்த்தர் சொன்னாரு. அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும், யார் தூங்கினாலும் தூங்கலாம், நீ பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னாரு. நான் நினைச்சு பாக்குறேன் இங்க நான் உருவாகிறேன் பாத்தீங்களா, நான் உருவாகிறேன் பாத்தீங்களா, ஆயிரங்கள் லட்சங்களுக்கு முன்னாடி நிறுத்துவேன்னு கர்த்தர் சொன்னாரு. இந்த சபையை ஆரம்பிக்கும் போது we were nothing, ஒண்ணுமே கிடையாது. நினைச்சு பாக்குறேன், இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கணும், இத்தனை பேர் வந்திருக்கீங்க. யார் செஞ்சா தெரியுமா? உங்களை நான் வர சொன்னா, நீங்களே சொல்லுங்க, யாரோ ஒருத்தவங்களை நான் வர சொன்னா, கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் சொல்ல போய் தான் நீங்க எல்லாரும் வந்தீங்க. ஆமென். ஆவியான ஒரு உணர்வு கொடுக்க போய் தானே வந்தீங்க. மாம்சத்துல யாரா வந்தீங்களா? இல்ல, கர்த்தர் உணர்வு கொடுத்தாரு. அருமையான சகோதரனும் சகோதரியும் அந்த மகளும் வந்திருக்கிறாங்க. போன வாரம் வந்தாங்க. பாஸ்டர் எங்களுக்கு கர்த்தர் உணர்வு கொடுத்தாரு, நாங்க வர்றோம்னு சொன்னாங்க. காலையில 8 மணிக்கு சண்டே, போன வாரம் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க. யார் செய்ய முடியும்? எங்க அப்பா அம்மா நினைச்சா எனக்கு செய்ய முடியுமா? என் தாய் தகப்பன் நினைச்சா, சகோதரன் நினைச்சா செய்ய முடியுமா? நான் சொல்றேன், ஒண்ணு கண்டுபிடிச்சேன், அங்க இங்க அலைஞ்சு திரியறதை விட அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சிலருடைய இருதயத்துல வைக்க விரும்புறார். மனசு அளவாயுது பாருங்க, மனசு அங்கலாய்க்குது பாருங்க. இதை செஞ்சிடலாமா, அங்க போய் சப்போர்ட் அவர்கிட்ட கேட்டுடலாமா, இவர் ரெக்கமெண்டேஷன் கூட்டு வந்துடலாமா, அங்க போய் சொன்னா இது நடந்துருமே, இங்க போய் கேட்டா இது நடந்துருமே, ஒருவேளை கூட பிறந்த சகோதரி தான், ஒரு ஒரு உதவிக்கு கேட்டு பார்ப்போம், ஒரு ஒரு இந்த சமயத்துல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசுக்குள்ள அங்கலாய்ச்சுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, சில உதவி உனக்கு வர வேண்டியதாகவே இருந்தாலும் நான் வர விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அதுல நீ பழக்கப்படக்கூடாது, அதுல நீங்க பழக்கப்படக்கூடாது. நீங்க ஒரு நாள் சொல்லணும், இப்போ அடைக்கப்பட்டது போலதான் இருக்கும், இந்த பர்டிகுலர் இந்த சிச்சுவேஷன்ல இந்த உதவி இந்த நபர்கிட்ட இருந்து வந்தா நான் இதை தாண்டிடுவேனே, நான் அதை தாண்டி போயிருவேனே நினைக்கலாம். கர்த்தர் தடை பண்றாரு, கர்த்தர் அடைக்கிறாரு. ஏன் தெரியுமா? மனுஷன் திறந்தானா ஒரு வாசல், நான் வாசலை திறக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு நான் உனக்காக திறக்க ஆயத்தமா இருக்கிறேன். மனுஷனுடைய கரத்தை பார்க்காதீங்க, மனுஷனுடைய வார்த்தையை பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வாயிலிருந்து பிறந்த வார்த்தை உனக்காக வாசல்களை திறக்கும். அல்லேலூயா. வாசலே இல்ல ஆண்டவரே. நீங்க சொல்றீங்க அநேக நேரத்துல ஜெபத்திலையும் சரி, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடுது? வாசலே இல்லை, வழியே இல்லை. எப்படி நடக்கும் ஆண்டவரே, எப்படி நடக்கும் ஆண்டவரே? அப்படி நினைச்ச உள்ளங்களுக்குள்ள கர்த்தர் இந்த வார்த்தையை வைக்கிறாரு. கர்த்தர் சிரிச்ச முகத்தோட சொல்றாரு, வாசலே இல்ல, வழியே இல்லைன்னு புலம்புறீங்களே, வழியை உண்டு பண்ணுகிறவரே நான் தானே. வழியை உண்டு பண்ணுகிறவர்கிட்டயே வந்து வழியே இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆமென் சொல்லுங்க. வழியே இல்ல ஆண்டவரே, வழியே இல்லப்பா, நாங்க எகிப்துக்கே திரும்ப போறோம், வழியே இல்ல. இந்த கர்த்தர் இப்படித்தான் அழிச்சு போட போறாரு, வழியே இல்ல. மோசையை நம்பி வந்து, இந்த ஊழியக்காரன் நம்பி வந்து, பாஸ்டர் கிதியோனுடைய சபைக்கு வந்து இப்படி ஆகி போச்சு, அப்படி இப்படி. நான் உங்களை ஒண்ணு பண்றேன், உங்க முன்னாடி நின்னு கோலை உயர்த்துறேன், கையை உயர்த்துறேன், கீழ்காற்ற அனுப்பி வழியை உண்டு பண்ணுகிறது யாரு? கர்த்தர்னு சொன்னவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு புதிய வழி திறக்க ஆரம்பிக்குது. கர்த்தரே திறக்கும்படி
ஏன் இந்த 4 மாதம் சில வாசலை அடைச்சே வச்சிருக்கிறாரு தெரியுமா? அழுது புலம்பி. இன்னைக்கு உபவாசத்தை பத்தி நீங்க பேசுறீங்க பாஸ்டர், நாங்க சில நாட்கள் நான் உபவாசிச்சேன், உண்மையா உபவாசிச்சேன், ஆனா அந்த வாசல் இன்னும் திறக்கப்படலைன்னு சொல்லி கேள்வியோட வந்திருக்கீங்க பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றாரு உன்னை உபவாசிக்க வச்சேன், இன்னைக்கு உன்னை அழுக வைக்கிறேன். இன்னைக்கு உன்னை அழுக வைக்கிறேன். ஏன் தெரியுமா அழுக வைக்கிறேன்? உனக்கு நன்மை செய்யும்படி நான் வைத்திருக்கிற, என் கரத்துல வைத்திருக்கிற துருத்தி இன்னும் நிரம்பலன்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த பிசாசாவது முன்னாடி வந்து எத்தனையோ நல்லவன் இருக்கானே, இவங்களுக்கு மட்டும் ஏன் நன்மை செஞ்சீங்க, இவன் நல்லவனா, இவன் நல்லவன் கிடையாது, இவன் நல்லவளா, இவன் நல்லவ கிடையாது. ஏன்னா பிசாசு குற்றப்படுத்தும்படி, உங்கள் மேல குற்றப்படுத்தும்படி எல்லா நாளும் தேவ சமூகத்துல போய் நிக்கிறான். ஏன் இப்ப உங்களை சொல்ல நான் என்ன சொல்றேன், ஏன் கிதியோனுக்கு மட்டும் நன்மை செஞ்சீங்க? அவன் இவ்வளவு பாவம் பண்ணிருக்கானு, இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கான், இத்தனை பிரியமில்லாத செஞ்சிருக்கான், ஏன் நன்மை செஞ்சீங்க? எத்தனையோ பேர் மதுபானத்தினால அழிஞ்சு போனப்போ எங்களை மட்டும் ஏன் காப்பாத்துறீங்க? என்ன மட்டும் ஏன் காப்பாத்துறீங்க? கிதியோனை மட்டும் ஏன் காப்பாத்துனீங்க? சிமியோனை மட்டும் ஏன் காப்பாத்துனீங்க? ஏன் இந்த குடும்பம் கடல்ல அழிஞ்சு போயிருக்கணும், தற்கொலை பண்ணிருக்கணும், ஏன் இந்த குடும்பத்தை மட்டும் காப்பாத்துனீங்க? ஏன்னா கண்ணீர் சிந்த வச்சார் பாத்தீங்களா? பிசாசுக்கு கர்த்தர் பதில் சொல்றது எதை வச்சு பதில் சொல்லுவார் தெரியுமா? அந்த கண்ணீர் நிரம்பின துருத்தியை காட்டுவார். பிசாசு அடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் உபவாசிக்க வச்சு நன்மை நடக்கலன்னா அடுத்த ஸ்டெப் அழுக வைக்கும்படி, கண்ணீர் சிந்த வைக்கும் போது ஒரு நாளும் இவ்வளவுதான் போல, இவ்வளவுதான் நானு, என் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. தேவ பிள்ளைங்களை உங்களை தைரியப்படுத்துறேன், நினைச்சிடக்கூடாது இதுதான் கடைசி வரைக்கும் தான் போல அப்படி நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கமா உங்களை பார்த்து சொல்றாரு, இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களே, இனிதான் ஆரம்பம்னு கர்த்தர் சொல்றாரு. இனிதான் ஆரம்பம். செங்கடலோட முடிஞ்சோன்னு சொல்லி இஸ்ரவேலர் நினைச்சாங்க, கர்த்தர் சிரிச்சுக்கிட்டே அவங்களை பார்த்து சொன்னாரு, இதுதான்டா பிகினிங், இதுதான் ஆரம்பம். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? மோசே உன் கோலை என்ன பண்ணு, எனக்கு நேரம் உயர்த்து, ஜனங்களை பார்க்காத, அவன் பேசுவான், அவிசுவாசம் வந்துடும் அவனை பார்த்து பேசுறது கேட்டனா. நீங்க போகும்போது உங்களையே ஜாட பேசுவான். சர்ச்சுக்கு போறாங்களாமா, இங்க இல்லாத சர்ச்சா அங்க போறது, போய் என்ன நடந்துச்சு, போய் என்ன கிடைச்சிச்சு, இயேசுவே நம்பினிய, கர்த்தரையே நம்பினிய, இயேசுவை நம்பினிய. சொந்தக்காரங்க பேசுவாங்க, நல்லா பேசினவங்க பேசுவாங்க, கூட இருக்கிறவங்க பேசுவாங்க. என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல, ஆனா இனி நடக்கும், நீங்க பாப்பீங்க. போன வார வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்றேன், உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத பயங்கரத்தை. மோசே சோர்ந்து போகாத மோசே, உன்னை கொண்டு செய்வேன், உன்னை கொண்டுதான் செய்வேன். உன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக பூமியில் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியத்தை உனக்கு நான் செய்ய போறேன். உன்னுடைய ஜனங்கள், உன்னை பெத்தெடுத்தவங்க, உன் சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல சாட்சி சொல்லவே வாய் வராது. ஏன் தெரியுமா? சாட்சியாவே நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வாழ்றதே மிகப்பெரிய சாட்சி. நான் சொல்றது புரியுதா? நீங்க வாழ்றீங்க பாருங்க, நீங்க உயிரோடு இருக்கிறீங்க பாருங்க, அதுவே உலகத்தானுக்கு நீங்க சொல்ற சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியே யாரு தெரியுமா? நீங்களும் நானும் மட்டும்தான். சோர்ந்து போகாதீங்க. போதும் கர்த்தாவேன்னு சொல்லாதீங்க. நம்பிக்கை இழந்துட்டேன், விட்டுட்டேன், ஏனோ தானோன்னு வாழ்றேன், சாப்பிடுறேன், இருக்கிறேன், ஜெபிக்க தோணல, உபவாசிக்க தோணல, எனக்கு தேவன் ஜெபம் அப்படின்னு நினைச்சாலே எனக்கு விரக்தியா இருக்கு, ஜெபிச்சு என்ன நடந்துச்சு உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னு நிலைமையில இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு என் வார்த்தையை உனக்கு தர்றேன். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நான். வழியே இல்ல, உன் கண்ணுக்கு தெரியல, ஆனா என் கண்ணுக்கு தெரியுதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க யார் கண்ணை பார்க்க போறீங்க? யாருடைய கரத்தை பார்க்க போறீங்க? என் கையில தொட்டு பார்க்கிற ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லையப்பா. உன் கை அவ்வளவுதான், நம்ம கை அவ்வளவுதான், தொட்டு பார்க்கிற தூரத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. பக்கத்துல நான் இருக்கிறேனான்னு கர்த்தர் கேட்கிறாரு. வேதத்துல உபாகமத்துல ஒரு வசனம் இருக்கு, அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நான் அந்த வசனத்தை எப்படி நான் புரிஞ்சுக்குவேன் தெரியுமா? அவரை தொழுது கொள்ளுகிற, அவர் ஆராதிக்கிற போதெல்லாம் நான் அவரை உணர முடியும். நான் அவரை உணர்றேன். அந்த வஸ்திரத்தின் தொங்கலை அந்த அம்மா பிடிச்சாங்க பாருங்க, வஸ்திரத்தின் தொங்கல். நான் சொல்றேன், அவரை பக்கத்துல நிக்கிறார். நீங்க பாடுறீங்க பாத்தீங்களா? தூதர்கள் ஆராதனை விட நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஏன் கனப்படுத்துறாரு தெரியுமா?
தூதர்களுக்கு டியூட்டியே அதுதான். ஆனா உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் நான் உங்களை பார்க்கிறேன். சில காரியத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனம் உங்களோட பேசுறாரு, அது எனக்கு தெரியும். ஆனா அந்த வாரம் முழுக்க நீங்க பட்ட வேதனை, இரவுல ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க பாருங்க, ஆகுறோம்ல. இந்த வாரத்துல ஸ்ட்ரகிள் ஆனோம் பாருங்க, ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. ஹார்ட்ல இந்த சங்கீதத்தில் நம்ம படிக்கும்போது என் ஆத்துமாவில இளைப்பாறுதலே இல்லை ஆண்டவரே, என் ஆத்துமாவில இளைப்பாறுதலே இல்லை. ஏதோ ஒரு காரியத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறோம் பாருங்க. அது யாரு மட்டும் பார்த்தா? கர்த்தர் மட்டும் பார்த்தார். அந்த வேதனையோட வந்து, அந்த கண்ணீரோட வந்து, அந்த வெளியே சொல்லவே முடியாத, வெளியே சிரிச்ச முகத்தை வச்சுக்கிட்டு உள்ளக்க நொந்து போய் உடைஞ்சு போய் வந்திருக்கிற அந்த மனசோட வந்து, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. இந்த வார்த்தையை பாடும்போது உங்களை குறிச்சு பேசின அந்த அவமானமான, அசிங்கமான அந்த வார்த்தை பழி சொல்ல பிசாசு காதுக்கு ஞாபகப்படுத்துவான். நீ என்ன கை உயர்த்தி ஆராதிக்கிற, நீ என்ன பேசுற, நீ என்ன ஆராதிக்கிற, இந்த மாதிரி பேச்சு வாங்கினவன் தானே நீ, இந்த மாதிரி பேச்சு வாங்கினவன் தானே நீங்க, உன்னால எப்படி இதை பாட முடியுது? அதை மீறி சூழ்நிலை சரியில்லைங்க. சூழ்நிலை சரியா இருந்தா ஒருவேளை பாட முடியும் என்னால, நான் சந்தோஷமா பாடுவேன். சூழ்நிலை நல்லா இருந்தா நல்லா பாடியிருப்பேன். சூழ்நிலை சரியில்லை, மனசும் சரியில்லை, உடைஞ்சு போயிட்டேன், நொறுங்கி போயிட்டேன், திரும்ப கட்டி சேர்க்கவே முடியல, போராடிக்கிட்டே இருக்கேன். 3-4 மாசமா போராடிக்கிட்டே இருக்கேன், திரும்ப சரியாகிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கேன். அந்த சூழ்நிலையில வந்து நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, நான் சொல்றேன் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் நான் சொல்றேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம். பலிபீடத்துல அவர் நிக்கிறத விட உடைஞ்சி ஓட அழுகுறீங்க பாருங்க அவருடைய சமூகத்துல. உங்க பக்கத்துல அவர் நின்று உங்களை பிடிச்சிருக்கார். ஒரு தகப்பன் எப்படி உயிரோடு இருந்தா உங்களை பிடிச்சி பயப்படாதமா அப்பா இருக்கேன்னு சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் அவர் நிக்கிறார். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. கண்களை மூடி கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அந்த உயர்த்துகிற கரத்தை அவர் பிடிக்கிறத நீங்க இப்ப உணர்வீங்க. நான் இப்ப சொல்றேன், கர்த்தர் சொல்லி சொல்றேன், கரத்தை உயர்த்துங்க. அந்த கரத்துல ஒரு கரம் கோர்க்கிறத சிலர் உணர்வீங்க. அது மனுஷன் சொல்லுவான் பொய்ன்னு, அது மனுஷன் சொல்லுவான் இல்லன்னு சொல்லுவான். இப்போ என் கையை பிடிக்க மாட்டீங்களாப்பா, என் கையை பிடிங்கப்பான்னு சொல்லுங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனா. சிலருடைய கரத்தை பிடிக்கிறார் பாருங்க. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானிரே, என் அம்மாவும் நீ. அவருடைய கரத்தை நீங்க பிடிச்சிருங்க. அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. அந்த கரத்தை இறுக பிடிச்சு சத்தமா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கடைசி இந்த வார்த்தையை சொல்லுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடிய. ஆண்டவரே, பரிதபிச்ச நிலைமையில கரத்தை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகளை இறுக பிடிச்சிருங்கப்பா. இந்த உணர்வை உணரணும், நீங்க கூட இருக்கீங்க அப்படிங்கறத உணரணும். பிடிச்சிருங்கப்பா, துணை நில்லுங்கப்பா. எங்க போவோம் ஆண்டவரே, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? வாழ்வு தருகிற ஜீவ வசனம் எல்லாம் உங்ககிட்ட தான் ஆண்டவரே இருக்குது. ஹல்லேலூயா. பக்கத்திலே இரும்
மனசு தளர்ந்துராதீங்க, மனசு தளராதீங்க. எலியாவை பலப்படுத்தின தேவன் உங்களை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறாரு. மனசு தளராதீங்க. என் கூடவே இரும். எலியா, உன்னை விட்டுருவேன்னு நினைக்காத. எலியா, மோசே உன்னை விட்டுருவேன் நினைக்காத. திரும்ப வருவேன், திரும்ப வருவேன், திரும்ப எடுப்புவேன், திரும்ப தூக்குவேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஷதரலம்ரோகோ ஷலத்ரா தலம்ரோ ஷலத்ரேல மரத்தேல ஹத்ரோ ஷதரேந்திர ஹஞ்சனா ஷலத்ர கலத்தீனம் பிரகலத்துனோ. ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. இந்த அழிவை தடுக்கும்படி உங்களை உபவாசிக்க வைக்கிறார் கர்த்தர். இந்த அழிவை தடுக்கும்படி கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு. நீங்க எதிர்பாராத, நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு மிகப்பெரிய அழிவு உங்க குடும்பத்தை சுத்தி இருக்குது. குடும்பத்தை சுத்தி இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் நார்மலா போய்கிட்டு இருக்கு, எல்லாம் நார்மலா இருக்கு. இல்ல இல்ல, பிசாசு வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த அழிவை நீங்க தடுக்கணும்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உபவாசத்தோடைய சமூகத்துல வந்து நில்லுங்க. போதும் போதும், என்னால ஜெபிக்க முடியல, என்ன ஜெபிக்கன்னு தெரியல, எப்படி ஜெபிக்கன்னு தெரியல. நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க முடியாது, உங்களால ஜெபிக்க முடியாது. ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? உபவாசம். நான் இன்னைக்கு உபவாசம், நான் தேவ சமூகத்துக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்க போறேங்கிற தீர்மானத்தை எடுங்க. அது போதும். ரைட் டிசிஷன், சரியான தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க. இன்னைக்கு இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் ஒரு டிசிஷன் எடுங்க. இன்னைக்கு நான் உபவாசிக்க போறேன், மத்தியானம் 12 மணி வரைக்கும் நான் உபவாசிக்க போறேன். டிசிஷன் எடுங்க. என்ன ஜெபிக்கன்னு தெரியல, பாட்டு புக் எடுத்துட்டு போல, பைபிள் எடுத்து போல, நோட்டு பேனா எடுத்துட்டு போல, அதை பின்னால பாத்துக்கலாம். நான் சொல்றேன் உங்களுக்கு, இயேசு கெத்செமனேக்கு எப்படி ஜெபிக்கும்படி போனாரோ அப்படி போங்க. நான் சொல்றேன், 2-3 பேரா சேர்ந்து ஜெபிக்கிறது நல்லது. அது அடுத்து ஆண்டவர் தனித்துவமாக ரொம்ப திட்டவட்டமாக சிலரோட இந்த வார்த்தையை வைக்கிறாரு. தனிச்சு என் சமூகத்துக்கு வான்னு கர்த்தர் சொல்றாரு. தனித்து என் சமூகத்துல உபவாசத்துல முழங்கால் நில்லுங்க, போதும். அந்த பர்வதத்துல வந்து எலியாவை பத்தி சொன்னார். அந்த பர்வதத்துல வந்து நில், போதும். எனக்கு உங்ககிட்ட எப்படி ஜெபிக்க தெரியாது, பேச தெரியாது, எனக்கு சத்தத்தை கேட்க தெரியாது, எனக்கு சித்தத்தை புரிஞ்சுக்க தெரியாது. எலியா, அது தேவையே இல்லை. எலியா, நீ ஒன்னும் ஜெபிக்கவே வேண்டாம். எலியா, அந்த பர்வதத்துல வந்து நில்லு. உன்னை ஜெபிக்க வைக்க ஆவியானவரே உங்களுக்குள்ள கிரியை செய்வார். என்ன, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு. நீங்க பெருமூச்சோட ஜெபிச்சிருக்கீங்களா? நான் ஜெபிச்சிருக்கேன்னு கேட்டா ஏதோ ஒரு சில நாட்களை சொல்ல முடியும். ஒரு சில நாட்கள். நீங்க எப்பெல்லாம் ஜெபிக்க போய் எனக்கு என்ன ஜெபிக்கனே தெரியலப்பா, எனக்கு என்ன நடத்துவீங்களான்னு கேட்டு பாருங்க. ஆரம்பத்துல விரக்தியா இருக்கும், ஆரம்பத்துல ஒண்ணுமே ஓடாதது போல இருக்கும். 5-10 நிமிஷம், 1/4 மணி நேரம் ஓடுறது, 5 நிமிஷம் தாண்டது, ஐயோ இன்னும் 5 நிமிஷம் கூட ஆகலையா அப்படின்னு தோணும். விடாதீங்க. ஒரு நன்மை வேணும்னா எப்படி சில காரியத்துல பற்றி பிடிக்கிறீங்க, எப்படி பற்றி பிடிக்கிறோம் நம்ம. சில நன்மை வேணும்னா, சில ஆசீர்வாதம். இன்னும் சொல்றேனே, ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு உடம்ப வருத்தி எவ்வளவு வேலை செய்யறோம் யோசிச்சு பாருங்க. உடம்ப வருத்தி எவ்வளவு வேலை செய்யறோம். ஒரு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு அவ்வளவு உடம்ப வருத்துறோம்னா, உங்க குடும்பத்துக்கு அழிவை தடுக்கும்படி நீங்க உங்க உடம்பை எவ்வளவு வருத்தணும், உங்க சரீரத்தை எவ்வளவு ஒடுக்கணும், இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கமா உங்களை பார்த்து சொல்றாரு. துவண்டு போன ஆத்துமாக்களை பார்த்து சொல்றாரு. துவண்டு போனதுனால, சோர்ந்து போனதுனால உங்களால ஜெபிக்க முடியாது. அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் வேற யாரோ கிடையாது. நீங்க எப்படி நம்ம கர்த்தர் எப்படி பாக்குறோம்னா, கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், கர்த்தர் உன்னை போட்டு பொழக்க போறாரு, கர்த்தர் உன்னை இன்னைக்கு அடிச்சிட போறாரு உனக்கு. இல்லைங்க, நீங்க நினைச்சு பாக்குறத விட அன்பான தேவன் அவரை போல கிடையாது. பாவம் செஞ்சுட்டு வேசிகள் இடத்துல ஆஸ்தியை அழிச்சு போட்டு தன்னுடைய தகப்பன் சொத்தை புறம் செதறடிச்சு ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் வர்றாங்க. அவனை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஓடி போய் கட்டி பிடிச்சார் பாருங்க. நீங்களும் நானும் நினைச்சு பார்க்கறத விட, இன்னும் சொல்றேன், நீங்களும் நானும் இதுவரைக்கும் பார்த்தவங்களை விட அன்புள்ளவர் அவர் மட்டும்தான். நான் சொல்றேன், நீங்களோ உங்க பிள்ளைகளோ வீட்டு லோனுக்காக
தொழில் பிரச்சனைக்காக, தொழில்ல ஏற்பட்ட சில நஷ்டத்துக்காக யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, முழங்கால நிக்க தில் இருந்துச்சுன்னா, முழங்கால நிக்க உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா, தைரியம் இருந்துச்சுன்னா, முழங்கால நில்லுங்க போதும். முழங்கால நில்லுங்க போதும். எது உத்தமங்க? எது உத்தமம்? மனிதன்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்காக கெஞ்சிரதா, மனுஷங்கிட்ட போய் கெஞ்சி நிக்கிறதா, கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறதா? எது உத்தமம் சொல்லுங்க? நானா இருந்தேன்னா கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் போட்டுருவேன். நைட்டோ பகலோ தூக்கம் வருதோ வரலையோ பார்க்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் விதைக்கிற விதை, அதான் போன வாரம் ஈவினிங் சர்வீஸ்ல கர்த்தர் சொன்னாரு, சமூகத்துல முழங்கால செதைச்சவனை அதை விதைக்கிறதா கர்த்தர் பார்க்கிறார். சமூகத்துல முழங்கால செதைக்கிறீங்க பாருங்க, நெட்டு முழங்கால கர்த்தருக்கு முன்பாக உதவி செய்யப்பா, அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி நீங்க பரிதபிக்கிறீங்க பாருங்க, அந்த பரிதபிப்பு போதுங்க, அந்த பரிதபிப்பு போதுங்க. ஒரு நாள் இரவு நான் ஒரு 2 மணிக்கு நான் ஜெபிக்கிறதுக்காக வெளியே வந்தேன். இந்த 2 மணி போல ஜெபிக்கிறதுக்காக நான் வந்தேன். வந்த பொழுது எனக்கு ஜெபிக்க அந்த மைண்ட் இல்லை, தோணல. ஏன்னா உள்ள ஒரே வெயில், வேக்காடு, வீட்லயும் ஃபேன் இருக்கு, ஆனா ஏசி இல்லை. அதனால அது ரொம்ப படுக்கவே முடியல, கழுத்தெல்லாம் வேர்க்குது, அப்படி வேர்த்துச்சு. பிள்ளையும் அழுதுட்டே இருந்தா. நான் வெளியே வந்துட்டேன், வந்து நிக்கிறேன். ஜெபிக்க தோணல, சும்மா உட்காந்துருக்கேன். அந்த வீட்டு பக்கத்துல ஒரு திண்டு இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க, அங்க உட்காந்துருந்தேன். நைட்டு 2 மணிக்கு இப்படியே உட்காந்துருக்கேன், உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பூனை சத்தம் கேட்டுச்சு, ஒரு பூனை சத்தம் கேட்டுச்சு. அந்த பூனை நார்மலா கத்தல, குட்டியை இழந்துட்டு கத்துது. அந்த பூனை அழுகிற மாதிரி சத்தத்தை கேட்டிருப்பீங்க உங்க வீட்டு பக்கத்துல. பூனை அழுகுன்னு, குழந்தை மாதிரியே அழுகுன்னு சொல்லுவாங்க. அந்த சத்தம் எனக்கு தெரியும். அந்த பூனை 2 குட்டி போட்டுச்சு. 2 குட்டிய அந்த குட்டி நடக்கிற வரைக்கும் பாதுகாத்துச்சு, பால் கொடுத்து பாதுகாத்துச்சு. பாதுகாத்து அந்த குட்டி நடக்க பழகுச்சு. வீட்டுக்கு பக்கத்துல உள்ளவங்க என்ன பண்ணாங்க, இந்த குட்டி இருக்கிறதுனால டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 2 குட்டியை கொண்டு போய் வேற எங்கேயோ போட்டு, காட்டுக்குள்ள போட்டு வந்துட்டாங்க. இந்த பூனைக்கு அது தெரியாது குட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. இந்த குட்டிய வீட்டுக்கு பக்கத்துல இன்னொரு ஷெட் இருக்கும், அந்த ஷெட்ல ஒரு டயருக்குள்ள வச்சிருந்துச்சு. அந்த குட்டிய நடந்து போகுது, நாய் கடிச்சிரும் சொல்லி இந்த குட்டி இது கடிச்சிட்டு போய் எங்க வீட்டுக்கு உள்ள இன்னொரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு படிக்கு அடியில ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கு, அங்க வச்சிருச்சு. 2 குட்டியும் வச்சிருச்சு. ஒரு நாள் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், முதல் குட்டியை கொண்டு போய் வச்சிருச்சு. 2வது குட்டியை தூக்கிட்டு போகும்போது நான் சும்மா விளையாட்டுக்கு புஷன் மிரட்டினேன். குட்டியை கொண்டுட்டு ஓடிடுச்சு. அடுத்த 2 நிமிஷம் தான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம், எதை பார்த்தும் பயப்படல. திருப்பி அந்த குட்டி போய் பாதுகாப்பா வச்சு, எனக்கு அது பூனைக்கு என்ன தெரியுமா, என்ன ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன், குட்டிக்கு பாதுகாப்பு. போயிருச்சு, வச்சிருச்சு. இந்த குட்டியை கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும், நேத்து நைட்டு வரைக்கும் கொண்டு போய் 1 வாரம் இருக்கும். போன திங்கக்கிழமை விட்டாங்க. அந்த குட்டியை கொண்டுட்டு போய் 1 வாரம் ஆச்சு. 1 வாரமா அந்த பூனை அந்த குட்டியை வச்ச இடத்துல நின்று தேடிக்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு பூனை 1 நாள் தேடு, 2 நாள் தேடு, அதுக்கப்புறம் போயிடும். இந்த பூனை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நேத்து நைட்டு வரைக்கும் அந்த குட்டி வச்ச இடத்துல போய் அந்த டயருக்குள்ள பார்க்கும். பூனை குட்டி இல்ல, அதோட குட்டி இல்லைன்னு தெரியும், ஆனா தேடிக்கிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு. அந்த படிக்கடியில வச்சு பாருங்க, அந்த படிக்கடியில போய் தேடிக்கிட்டே இருக்கு. பரிதபிக்குது. அதுக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல, கேட்க தெரியல. அது அதோட பாஷையில கத்திக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கு. அதை பார்த்து எனக்கு மனசு ரொம்ப உருகிருச்சு. ஒரு பூனை தன்னுடைய குட்டிக்காக அவ்வளவு உருகுது, தேடுதுன்னா, நீங்களும் நானும் அவரை விட்டு தூரம் போகும்போது, நீங்களும் நானும் அவரை விட்டு துவண்டு போகும்போது, என்னால் பலனே இல்ல ஆண்டவரேன்னு விழுகும்போது, என்னால முடியல ஆண்டவரேன்னு விழுகும்போது, அப்படியா நான் அன்னைக்கே சொன்னேன் நீ கேட்கல, நான் அன்னைக்கே சொன்னேன் நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்துறவர் அல்ல. கடவுளால படைக்கப்பட்ட 1 அறிவு 2 அறிவு இருக்கிற அந்த பூனை குட்டியே தன்னுடைய குட்டிக்காக பரிதபிக்குதுன்னா, இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவர். மனுஷன் சொல்லுவான், உங்க தப்ப சொல்லி காட்டுவான், நீங்க தப்பு, இந்த தப்பு பண்ண, இந்த தப்புன்னு சொல்லி காட்டுவான். நீங்க சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் என்னைக்காவது நீங்க பண்ண தப்ப சொல்லி காட்டியிருக்கிறாரா? நீ இப்படிப்பட்ட வேண்டாம், நீ இப்படிப்பட்டன்னு சொல்லி காட்டியிருக்கிறாரா? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் ஆண்டவரே? கைவிட்டதே நான் தான் ஆண்டவரே, உங்களை விட்டுட்டு போனதே நான் தான் ஆண்டவரே, தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன்?
இஸ்ரவேலே, உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? உனக்காக அந்த பூனைக்குட்டி பரிதவிக்கிறத பார்த்த நீ உனக்கு தாங்க முடியலையே. உனக்காக நான் பரிதவிச்சு எத்தனை நாள் நின்று ஏமாந்து போயிருக்கேன். நீ இன்னைக்கு ஜெபிப்ப, இன்னைக்கு உபவாசிப்ப, இன்னைக்கு என்கிட்ட பேசுவ, இன்னைக்கு பேசுங்கப்பான்னு சொல்லி என்னைக்கு என்னை லிசன் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் வெயிட் பண்றார். கர்த்தரை ஒரு நாளும் டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. கர்த்தரை ஒரு நாள் டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. உங்க குடும்பத்துக்கு வருகிற அழிவை தடுக்கணும், அழிவை ஒண்ணுமில்லாம ஆக்கணும், அழிவை தடுக்கிற அசாத்திய வல்லமையினால நிரப்பப்படணும்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க உபவாசிச்சா நடக்கும், நீங்க அழுதா நடக்கும், நீங்க கண்ணீர் சிந்துனா. எங்க கண்ணீர் சிந்துறோம், எங்க அழுகுறோங்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா எல்லா இடத்துலயும் ஊர் முழுக்க போய் அழுகிறது இல்லைங்க. நீங்க அழுகும் போது இப்ப பரிதவிப்பான் மனுஷங்க பார்த்து, அப்படியாமா இப்படி ஆயிருச்சா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் பக்கத்துல கேலி பண்ணி சிரிப்பாங்க கண்ணீரை. நான் அன்னைக்கே சொல்லல இப்படி ஆகணும், நான் அன்னைக்கே சொல்லல, கேலி பண்ணி சிரிப்பாங்க, கேலி பண்ணி சிரிப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்களா உண்மையாகவே உங்களுக்காக பரிதபிக்கிறாங்கன்னு? நீங்க நினைக்கிறீங்களா உண்மையாகவே உங்களுக்காக பரிதபிக்கிறாங்கன்னு? இல்லைங்க, இல்லைங்க. நமக்கு நான் பார்த்த வரைக்கும் நீங்களும் சிலர் அனுபவிச்சிருக்கலாம். நமக்காக பரிதபிக்கிற ஒரே ஒரு தகப்பன் நம்ம ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். இது எங்க நிரூபிச்சார் தெரியுமா? எங்க நிரூபிச்சார் தெரியுமா? சிலுவையில் நிரூபிச்சு காட்டினாரு. சிலுவையில் நிரூபிச்சு காட்டினாரு. கடந்த சில நாட்கள் முன்னாடி ஒரு இடத்துல பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நான் எல்லாரையும் ஜூனியரா இருக்கிறதுனால ஒரு பாஸ்டர் ரொம்ப ஏளனமா என்னை பேசினார். ரொம்ப ஏளனமா பேசினார் அத்தனை பேருக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப ஒட்டஞ்சிட்டேன். அன்னைக்கு உடஞ்ச மாதிரி என்னைக்கு உடஞ்சதே கிடையாது. அத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை ஜனங்கள் இருக்காங்க, அத்தனை பாஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் எல்லாரை விட நான் தான் அந்த ஜூனியர். அந்த வந்திருக்க பாஸ்டர்ஸ்ல ஒரு பாஸ்டர் போடா வாடான்னு சொல்லி அப்படி நாக்க துருத்துறாரு என்னை. நான் நார்மலா தான் உட்காந்துருந்தேன். திருப்பி நாக்க துருத்துறது, திரும்ப வம்புனா எங்களை மிஞ்சிக்கு ஆளே கிடையாது. ஏன்னா வளர்ந்ததே தேரடி தெருவில் வளர்ந்து வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஏரியாவில் வளர்ந்து வந்திருக்கோம். ஊர் தேரடி தெரு, சாத்தூர்ல தேரடி தெருவில் வளர்ந்தவங்க. என்கிட்ட வந்து அப்படின்னா பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தேன். ஆனா உள்ளம் நான் அமைதியாத்தான் இருந்தேன். அப்படி பண்ணும்போது மனசு ஒட்டஞ்சிருச்சு. இத்தனை பேர் பார்த்து பின்னாடி எல்லாம் சிரிக்கிற சத்தம் கேட்குது. என்னை சொல்லையும் உங்க பின்னாடி சிரிக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் தான் சிரிக்கிறாங்க என்னை சொல்லையும். அந்த சேர் அப்படி தலை குனிஞ்சு உட்காந்துருந்தேன். அப்போ எந்திரிச்சு போயிடலாம், இந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடலாம். என்ன இது தேவை? அப்படி ஒண்ணும் தேவையில்லை. மானத்தை இழந்துட்டு இப்படி ஒரு பேச்சை வாங்கிட்டு இருக்க தேவையே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ள வந்துச்சு. பட்டார்னு எந்திரிச்சு போயிடலாம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னாரு, அமைதியார் பண்ணாத, என் கையில கொடு, அவமானப்பட்டு அதை என் கையில கொடுத்துரு. ஆண்டவரே, என்னால ஏறெடுத்து கூட பார்க்க முடியல. ஆண்டவரே, யாரையும் என்னால ஏறெடுத்து கூட யாரையும் பார்க்க முடியல. சைட்ல எல்லாம் சிரிக்கிறாங்க, பின்னாடி எல்லாம் சிரிக்கிறாங்க. என் பக்கத்துல ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். என்னை கூப்பிட்டு பயன்படுத்தின ஃப்ரெண்டு உட்கார்ந்து இருக்கிறான். என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆண்டவரே, நான் கீழே குனிஞ்சேன், கண்ணீர் அப்படியே விழுந்துச்சு. பைபிள்ல அப்படியே இருந்தேன். என்ன பண்றேன்னு தெரியல. அப்போ ஒண்ணுதான் என் கணக்கு முன்னாடி வந்துச்சு. என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிடுவா. பைக்ல போகும்போது, வீட்டுல இருக்கும்போது அவ வாயில ஃபர்ஸ்ட் வர்றதே அப்பான்னு தான் வரும். அப்பா 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 தான் அவளுக்கு. அப்பா தான். நான் 5 நிமிஷம் கூட தூக்கி வைக்க மாட்டேன். அம்மா சொல்லுவாங்க, அவளை 5 நிமிஷம் கூட நீ தூக்கி வைக்க மாட்டேடா, உன்னை அப்பா அப்பானே சொல்றாளே. எங்க அம்மா நாள் முழுக்க வச்சிருக்கா, நான் வச்சிருக்கேன், இவன் வச்சிருக்கா, சித்தப்பா வச்சிருக்கான், எல்லாரும் வச்சிருக்காங்க. அவ வாயில இருந்து வர்றதே அப்பா அப்பா. தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பான்னு சொல்லுவாங்க. நான் பொய் சொல்லல, கேட்டு பாருங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா, தூங்கி எந்திரிச்ச உடனே அப்பா. பெண் குழந்தை பெறது நான் சொல்றேன், அதெல்லாம் பாக்கியம், அதெல்லாம் பாக்கியம். உடைஞ்சு போன, நொறுங்கி போன, செத்து போக வேண்டிய செத்த நாயை போல எண்ணப்பட்ட எனக்கு பெண் குழந்தை தூக்கும் போதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன், ஆண்டவரே, தேவதையவே கையில கொடுத்துருக்கீங்களா ஆண்டவரே. மத்தவங்களுக்கு வேணா என் பிள்ளை எப்படி வேணா இருக்கலாம், எனக்கு என் பிள்ளைய பார்க்கும்போது தேவதை. கண்ணை பாரு என்னைய மாதிரியே, கண்ணத்தை பாரு பப்பியா என்னைய மாதிரியே. எனக்கு கொடுத்தீங்களாப்பா, எனக்கா இந்த கிருபை, எனக்கா என் பிள்ளை. அன்னைக்கு அந்த அவமானப்பட்டு கண்ணீரோட இருக்கேன். எல்லாம் பார்த்து சிரிக்கிறான், எல்லாம் பின்னாடி சிரிக்கிறான். யாரும் ஒருத்தன் வந்து ஒண்ணுல விடுங்க பாத்துக்கலாம், இதெல்லாம் சாதாரண அப்படி சொல்லுவான்னு பாக்குறேன். ஒருத்தர் சொல்லல. கண்ணீர் தேமன கண்ணீரை அடக்க முடியல, கண்ணீர் விட்டுட்டேன். அப்போ என் காதுல, என் மனசு முன்னாடி, மூஞ்சுக்கு முன்னாடி வந்தது ஒண்ணுதான். இவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்பா அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு பல்லு மேல இருக்கும், கீழே 2 பல்லு நீட்டிட்டு ஏன் சிரிப்பா.
எனக்கு அது என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இந்த அப்பான்னு கூப்பிடுறதுக்காக இவளுக்காக நான் எதையும் சகிப்பேன், இவளுக்காக நான் எதையும் சகிப்பேன். இந்த அவமானம் என்ன? இன்னைக்கு நான் ஒரு செகண்ட்ல உதறி போட்டு வந்துடலாம். என் கோவத்துல, என்னுடைய வைராக்கியத்துல ஒரு செகண்ட் எடுத்து பேசலாம். என்னையா பேசுற நீ அப்படின்னு பேசிடலாம். இன்னைக்கு நான் பேசினா நான் பாதிக்கப்பட மாட்டேன், என் பிள்ளை பாதிக்கப்படுவான், என் பிள்ளையோட எதிர்காலம் பாதிக்கப்படும். ஒரு சாதாரணமான மனுஷன் எனக்கு அப்படி இருக்குன்னா, சிலுவைக்கு போகாமே அவரால் தப்பிச்சிருக்க முடியும். அதனாலதான் ஒரு ஜெபம் பண்ணாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே. அதோட நிப்பாட்டி இருந்தா பிதா அந்த ஜெபத்தை கேட்டிருப்பாரு. ஆனா அவர் அதோட நிறுத்தல. என்ன பண்ணா தெரியுமா? ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம்னு சொல்லும் போதே அவருக்கு முன்பாக நின்னது யாரு தெரியுமா? நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் தான். என் பிள்ளைக்காக இந்த ஆணியை நான் சகிச்சுக்கிறேன், என் பிள்ளைக்காக இந்த காயத்தை நான் சகிச்சுக்கிறேன், என் பிள்ளைக்காக இந்த காரியத்தை நான் சகிச்சுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் உங்க மேல என் மேல பொறுமையா இருக்கிறாரு. வாழ வழியை உண்டு பண்றாரு. இன்னைக்கு ஏன் இந்த நாட்கள்ல 2-3 வாரமா கர்த்தர் உபவாசிக்கும்படி உணர்த்துறாரு தெரியுமா? ஏதோ ஒரு உங்களை உடைப்பதற்கு, உங்களை கொண்டு உடைப்பதற்கு. 2வது காரியம், உலகம் ஏற்றுக்கொள்ள முடியாத, உலகத்துக்கு புரியாத பயங்கரமான காரியத்தை உங்களுக்கு செய்யும்படி. 3வது, அழிவிலிருந்து தடுக்கிற அசுர வல்லமையினால், அசாத்திய வல்லமையினால் நிரப்பப்படும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை உபவாசிக்க சொல்றாரு. கர்த்தர் இன்னைக்கு அந்த வியாதியின் கூறு, எப்படிப்பட்ட வியாதியில வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த வியாதியின் கூரை நான் அறுத்து போட முடியும், என்னால முடியும். இன்னும் சொல்றாரு, என்னால மட்டும்தான் முடியும். நான் சர்வ சக்தி பொருந்தின சர்வ வல்லமையுள்ள தேவன், எல் ஷடாய் தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அலைச்சல்களை அற்பமா எண்ணாதவர் நமக்கு உண்டு. பொருந்தன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பொருந்தன பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் பொருந்தன பண்ணுங்க. இருக்கிறதுல ஒஸ்ட் கிடையாது. 3 புள்ள பிறந்திருக்கு, 2 புள்ள நல்லா படிக்குது, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வாங்குது. இந்த ஒரு புள்ள ஏபிசிடியவே 4 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த புள்ள கர்த்தருக்கு அப்படி இல்ல, இருக்கிறதுல பெஸ்ட் கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுங்க. என்னைக்கும் அவர் அப்பனாத்தான் எதை நீங்க விதைக்கிறீங்களோ அதை நீங்க அறுப்பீங்க. இருக்கிறதுல பெஸ்ட விதைச்சா பெஸ்ட கொடுப்பாரு. தலை சிறந்ததை உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு, தலை சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அழிவிலிருந்து தடுக்கிற அசுர அசாத்திய வல்லமையினால் நிரப்பப்படணும்னா நீங்க உங்க உடலை ஒடுக்கே ஆகணும். இது மீதத்தை ஈவினிங் சர்வீஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன். இன்னைக்கு 2 எடுத்துக்காட்டு உங்க முன்னாடி சொல்ல போறேன். ஒன்னு எஸ்தர், இன்னொன்னு மோசே. எஸ்தர், அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும், அதனால நான் ஸ்பீடா போறேன். எஸ்தர், அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? அந்த அவங்க 4:3 வாசிங்க. 4:3 எஸ்தர் 4:3 மட்டும் வாசிங்க சீக்கிரம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்து ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். ரெட்டுடுத்தி என்ன பண்றாங்க? சாம்பல்ல கிடக்குறாங்க. அடுத்து, அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அநேக யூதர்களுக்குள்ள என்ன செய்தி பரவிருச்சு? ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி பரவி இருக்கு. என்ன செய்தி தெரியுமா? நாட்டுல உயிரோடு இருக்கிற எந்த யூதனும் இந்த குறிப்பிட்ட தேதியில என்ன பண்ணக்கூடாது? உயிரோட இருக்கக்கூடாது. அவனை எல்லாம் ராஜ அரண்மனையிலிருந்து ராஜாவினுடைய முத்திரை மோதிரம் இடப்பட்ட ஒரு கட்டளை பிறந்திருக்கு. அதனால யூதர்களை குறிப்பிட்ட தேதியில கொன்றணும்னு சொல்லி ஒரு கட்டளையை யார் பிறப்பிச்சா? ஆமான். சொல்லுங்க. ஆமான் சதி செஞ்சு பிறப்பிச்சான். இந்த செய்தியை கேட்ட உடனே மொர்தெகாய் அழுகிறான். ராஜ அரண்மனை வரைக்கும் வர்றான். ஆனா ராஜ சமூகத்துக்குள்ள அவனால என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஏன்னா துக்க முகத்தோட கிழிஞ்ச வஸ்திரத்தோட ஒருத்தர் ராஜ சமூகத்துக்குள்ள போகவே முடியாது. அதனால ராஜ அரண்மனைக்கு வரைக்கும் வந்து நிக்கிறான். ஆனா யார் உள்ள போக முடிஞ்சு தெரியுமா? எஸ்தர் உள்ள இருந்தாங்க. அந்த வசனத்தை வாசிங்க.
4:13 வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால். அது இல்லாம வாசிங்க, மைக் இல்லாம வாசிங்க. மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைத்துக் கொள்ளாதே. எந்த காலத்துல இந்த அழிவு நெருங்கி நிற்கிற இந்த காலத்துல மௌனமா இருந்தால் யூதரை கர்த்தர் கைவிட மாட்டாரு, தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டாரு. அவங்களுக்கு தேவையான சகாயம், ரட்சிப்பு, நன்மை எங்க இருந்து வரும்? வேறொரு இடத்துல இருந்து நிச்சயம் வரும், எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும், அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? அழிவீர்கள். இந்த அழிவை தடுக்கிற அசாத்திய வல்லமை எதுல இருந்துச்சு தெரியுமா? கீழே வாசிங்க, உங்களுக்கு புரியும். இந்த இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு கொடுத்திருக்கிற எஸ்தர், உனக்கு கொடுத்திருக்கிற இந்த அழகு, இந்த அந்தஸ்து, இந்த உயர்வு, இந்த ஆசீர்வாதம், இந்த கவர்மெண்ட் வேலை, இந்த பழக்க வழக்கம், அதிகாரம், இந்த சொந்த பந்தம், சொத்து, இது எல்லாமே, வாகனம் எல்லாமே எதுக்கு தெரியுமா? அநேகர் கண்ணீர் வடிச்சு கிடைக்காதத உங்களுக்கு ஆண்டவர் கிருபையா கொடுத்தாரு பாருங்க. எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு. இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்போது எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியம் தெரியாத பொழுது இந்த சத்தியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு சபை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. எதனால தெரியுமா? இப்படிப்பட்ட காலத்துக்கு நீங்கள் உதவியா இருக்கும்படிக்கு. ஆமேன் சொல்லுங்க. இப்படிப்பட்ட காலத்துக்கு நீங்க உதவியா இருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த சத்தியத்தை உங்களோடு பேசுறாரு. எஸ்தர், நீ ராஜ அரண்மனைக்குள்ள இருக்கலாம். ஒரு நாளும் நினைச்சிடக்கூடாது, என் அழகுனால நான் செலக்ட் பண்ணப்பட்டேன், எல்லாரை விட நான் பெஸ்டா இருந்ததுனால, எல்லாரை விட நான் நல்லா இருந்ததுனால கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், ராஜ வாழ்க்கை எனக்கு கொடுத்தாரு. இல்ல. உங்களுக்கு கையில கிடைக்கிற ஆசீர்வாதம், செல்வம், ஐஸ்வர்யம், அழகு, மேன்மை எல்லாமே யார் கொடுத்தது? நான் சொல்றேன், கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் போட்ட பிச்சை. உங்களுக்கு வேணா அப்படி இல்லாம எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன், கிதியோனுக்கு கர்த்தர் போட்ட பிச்சை, ஈவு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஈவு. அவளை அப்படியே அங்க அமைக்கி உட்கார வச்சிருங்க. அவளை ஜோனினா அங்கே அப்படியே அமைக்கி உட்கார வச்சிருங்க. கர்த்தர் கொடுத்த ஈவு. கர்த்தர் கொடுத்த ஈவை அசட்ட பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஈவை என்ன பண்ணக்கூடாது? அசட்ட பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஈவை வீணா செலவழிக்க கூடாது. கர்த்தர் கொடுத்த ஈவை எதையும் வீண் விரயம் பண்ணக்கூடாது. மருத்துவத்துக்கு வீணா செலவாகுது சொல்லாதீங்க, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க கொடுத்ததுப்பா, நீங்க கொடுத்தது. நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த வியாதி? நீங்க என் கூட இருக்கும்போது, எனக்காக மரித்து இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த பாடு, இந்த வேதனை? ஹல்லேலூயா. அப்போ இந்த அழிவை தடுக்கும்படி என்ன நடந்துச்சு தெரியுமா? இதை மட்டும் வாட்சி முடிக்கலாம். அப்பொழுது 15வது வசனம், அப்பொழுது எஸ்தர் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, அந்த வார்த்தை நல்லா கவனிக்கிறீங்களா? பின்னாடி என்ன சலசலப்பு சின்ன பிள்ளைங்க பண்ணாலும் அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. 3 நாள் அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக என்ன பண்ணுங்க? உபவாசம். எதை தடுக்கும்படி? அழிவை தடுக்கும்படி. சொல்லுங்க, அழிவை தடுக்கும்படி. ஒரு மிகப்பெரிய அழிவு தேசத்துக்கு வர காத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய அழிவு குடும்பத்துக்கு வர காத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய அழிவு ராஜாவினால் முத்திரை மோதிரம் இடப்பட்ட ஆர்டர் பாஸ் ஆயிருக்கு. ராஜாவே நினைச்சாலும் அதை மாத்த முடியாது. அப்படிப்பட்ட ஆர்டர் அது மாத்த முடியாது, பாஸ் ஆயிருச்சு. அது எல்லாரும் அஞ்சல்காரர் போய் கொடுத்துட்டாங்க. ஆனா 3 நாள் அல்லும் பகலும், காலையிலையும் நைட்டும் தூங்காம, உங்க காரியத்தை நீங்க பார்க்காம, உங்க காரியத்தை முக்கியப்படுத்தாம, அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும். நான் சொல்றேன், வாட்டர் குடிச்சு தண்ணி குடிச்சு ஃபாஸ்டிங் இருங்க. ஆனா இங்க தேசத்துக்கான அழிவை தடுக்கிறதுக்கு எஸ்தர் இருந்தது என்னது? புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தாங்க. அழிவு தடுக்கப்பட்டுச்சா இல்லையா?
இந்த சரித்திரம் நமக்கு தெரியும் எப்படிலாம் மாறுச்சுன்னு சொல்லி. எவன் அழிக்கும்படி அந்த ஜீவோ பாஸ் பண்ணானோ, எவன் அழிக்கும்படி அந்த ஆர்டரை பாஸ் பண்ணானோ அவன் அழிஞ்சு போனான். அதான் ஆரம்பத்துல கர்த்தர் சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அந்த திருடனை, அந்த பிசாச, அந்த சத்துருவை இன்னும் சொல்றேன், உங்க தொழிலுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் தந்திரங்களையும் நிர்மூலமாக்கும்படி இன்னைக்கு உபவாசத்துல உங்களை நீங்க செதைச்சு பாருங்க. இந்த காலத்துல உபவாசம் இருக்காம, இந்த காலத்துல அழிவு நெருங்கி இருக்கிற இந்த நாட்கள்ல கர்த்தர் இந்த சத்தியத்தை பேசுறாருனாலே ஏதோ ஒரு காரியம் சூழ்ந்து இருக்குன்னு அர்த்தம். அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படிதான் கர்த்தர் இந்த சத்தியத்தை உங்களோட பேசுறாரு. இந்த காலத்துல நீங்க மௌனமா இருந்தா ரட்சிப்பு எப்படி வரும்? குடும்பம் எப்படி பாதுகாக்கப்படும்? தொழில் எப்படி மேல வரும்? உங்களுடைய குடும்பம் எப்படி மேல வரும்? உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எப்படி சிறந்திருக்கும்? நீங்க பட்ட அதே கஷ்டத்தை உங்க பிள்ளைங்க பட்டா பரவாயில்லையா? உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்க. வாயில கூட சொல்ல முடியாது, நம்ம வார்த்தையில கூட சொல்ல முடியாது. இல்ல, நான் கஷ்டப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், நிந்திக்கப்பட்டேன், நான் சொல்லுவேனா? என்னைய பேசினப்ப நான் பொறுத்துக்கிட்டேன். என் பிள்ளை ஏதாவது ஒன்னா பொறுத்து கொள்ளவே முடியாது. அதே எண்ணம் தான் உங்களுக்கும் நினைக்கிறேன். உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மேல டாப்ல இருக்கணும், சிறந்து இருக்கணும். அதே கிராமத்துல, அதே ஊர் தான், அதே பட்டணம் தான், அது மத்தியில் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை கர்த்தர் தூக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தியாகம் பண்ணுங்க. பெத்தவங்களாகி நீங்க தியாகம் பண்ணுங்க. உங்க கண்ணீரை, உங்க தியாகத்தை அவர் பார்க்கிறார். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவரே, உங்க நாமத்தை அறிஞ்சிருக்கிறோம்ப்பா, என் பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல வைங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மாத்தாதீங்க. எஸ்தர் உபவாசிச்சாங்க. மிகப்பெரிய அழிவு, தேசத்துக்கு வர வேண்டிய அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு உங்களுடைய அழகு, மேன்மை, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. அதான் தாவீது சொல்லுவாரு, கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கர்த்தருக்கே கொடுக்கிறோம். அப்ப எங்களுக்கு என்ன? கொடுக்க கொடுக்க ஊற்று எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. தண்ணி தேங்குச்சுன்னா சாக்கடையா மாறும், நாரும். ஊறுற கிணறு, இறைக்கிற கிணறு ஊறிக்கிட்டே இருக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதான் சத்தியம். உங்க பலனை, உங்க நேரத்தை, உங்களுக்கு உண்டானதை, உங்க பிள்ளைகளை, எதிர்காலத்தை, திருமண காரியத்தை, வேலை இல்லாம இருக்கிற சில காரியம் ஏதோ ஒண்ணு இருக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்க கையில வச்சிருக்கிற வரைக்கும் அது உங்க கரத்துல இருந்து செய்யப்பட போகுது. அந்த காரியத்தை அவருடைய கரத்துல கொடுத்துருங்க. கர்த்தர் அதை மகிமையா முடிய பண்ணுவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழே மோசே இறங்கி வரும்போது பெரிய கன்றுக்குட்டியை செஞ்சுட்டு அவன் அழியறதுக்கு காத்து, அவன் ஆரவாரத்தோடும் ஆடல் பாடு சத்தத்தோட இருக்கிறான். செஞ்சது யாரு? சொல்லி முடிக்கிறேன். செஞ்சது யாரு? ஆரோன் செஞ்சாரு. ஆரோன் செஞ்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை வீட்டை போய் படிச்சு பாருங்க. கண்ணுக்குட்டியை செஞ்சு முன்னாடி வச்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகைங்கிறான். அந்த வசனத்தை நீங்க அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. 32 அதிகாரம், யாத்திராம் 32ல கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டான். யாருக்கு பண்டிகை? நான் கர்த்தரை ஆராதிக்கிறது போல இருக்கு, ஜெபிக்கிறது போல இருக்கு, கர்த்தருக்கு கொடுக்கறதே போல இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு தடைப்படுது. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு ஏன் தடைப்படுது தெரியுமா? ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி உள்ள உட்கார்ந்து இருக்கு. ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி. கர்த்தருக்கு பண்டிகை தான், கர்த்தருக்கு பண்டிகை தான், கர்த்தருக்கு தான் நீங்க கொடுக்குறீங்க, கர்த்தரை தான் ஆராதிக்கிறீங்க, கர்த்தரை தான் நம்புறீங்க, உண்மைதான். ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி நடுவுல உட்கார்ந்து தேசத்துல அழிவை கொண்டு வர போகுது. ஏதோ ஒரு உங்க தேசத்துல அழிவை கொண்டு வர போகுது, குடும்பத்துல அழிவை கொண்டு வர போகுது. இன்னைக்கு அந்த விக்கிரகம், அந்த கண்ணுக்குட்டி, அந்த விக்கிரகம் கர்த்தரை விட எதை முக்கியப்படுத்துறோமோ அது விக்கிரகம். ஆமென் சொல்ல மாட்டீங்க? கர்த்தரை விட, கர்த்தருக்கும் மேல எதை முக்கியப்படுத்துறோமோ அது என்னது? விக்கிரகம். இன்னும் சொல்றேன், கர்த்தருக்கு ஈக்குவலா எதை வச்சாலுமே விக்கிரகம். அது விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு மனிதனா இருக்கலாம், ஏதோ ஒரு பெண்ணா இருக்கலாம், ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒண்ணு, படிப்பு, மேன்மை, நமக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, நான் ஜெபிக்கிறேன், நானு ஏதோ ஒண்ணு கண்ணுக்குட்டி உள்ள உட்கார்ந்து இருக்கு, மறைஞ்சு கிடக்கு. வெளியே கர்த்தருக்கு பண்டிகை, உள்ள கண்ணுக்குட்டிக்கு பண்டிகை. கண்ணுக்குட்டி. இன்னைக்கு அந்த கண்ணுக்குட்டிய உடைச்சு எரிஞ்சு கரைச்சி மோசம் என்ன பண்ணாரு தெரியுமா? கரைச்சி இவங்க வாயிலே ஊத்தி விட்டாரு. அதிகாரத்துல இருக்குங்க, நான் சொல்லல, 32 அதிகாரத்துல இருக்கு.
அவங்க பண்ணதுல கரைச்சி என்ன பண்ணிட்டாரு, வாயிலே ஊத்தி விட்டாரு. நீ அப்படியே போய் சாகுடான்னு. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை கொன்றுறேங்கிறாரு. என்னை விட்டுரு மோசே. அந்த வார்த்தை அழகா இருக்கும், என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு, நான் உங்களை கொன்றுறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரே, கொலகாரனே நான் தான் ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஆண்டவரே நீங்க எப்படி பேசுறீங்க? எகிப்துல தலைவன் எப்படி எபிரேயர்ல ஒருத்தனை பேசினதுக்காக ஒரு வெட்டுல 2 துண்டாக்குனா மோசே. 40 வருஷம் உருவாக்கி உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இங்க கர்த்தர்ட்ட சொல்றான், ஆண்டவரே வேண்டாம், ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேர் என்ன பண்ணுங்க, கிறுக்கி போடுங்க. இந்த ஜனங்களை சொன்னீங்கன்னா உங்க நாமம் தூசிக்கப்படும்பா, உங்க நாமம் தூசிக்கப்படும்பா. உபவாசத்துல 40 நாள் சீனாய் மலையில உபவாசத்துல இருந்த மோசே தேசத்துக்கு வர்ற அழிப்ப, கர்த்தருடைய கோபத்தை எப்படி தடுத்து நிறுத்தினா பாத்தீங்களா? கர்த்தர் அவனை மீறி ஒண்ணும் பண்ணவே முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. என்னை விட்டு மோசங்கிறாரு. என்னமோ மோசை பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி என்னை விட்டு மோசங்கிறாரு. நான் சொல்றேன், உபவாசத்தினால ஒட்டல ஒடுக்கி கர்த்தரே கதின்னு கிடந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை மீறி, உங்க ஜெபத்தை மீறி, உங்க உபவாசத்தை மீறி, உங்க கண்ணீரை மீறி ஒன்னும் செய்ய மாட்டார், ஒன்னும் செய்ய மாட்டார். எசேக்கியா கண்ணீர் வடிச்சார் சௌர்பரமா திரும்பி. அவனுக்கு ஒரு 15 வருஷத்தை எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுங்கடான்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். கொடுத்துட்டேன்னு சொல்லு. உங்க கண்ணீரும் உங்க உபவாசமும் உங்க அழுகையும் தேவனுடைய கோபத்தையே மாற்றும். அநேகர் சொல்றான் இது சாபம், தகப்பன் வழியில மூதாதையர்கள் வழியில வந்த சாபம். நான் சொல்றேன், அந்த சாபத்தை முறிக்கிற வல்லமையே உங்க உபவாசம் கண்ணீருக்கு, உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு இருக்கு. ஒரு மோச அர்ப்பணித்தா 40 லட்சம் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. 40 லட்சம் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த கண்ணுக்குட்டி, எந்த கண்ணுக்குட்டினால அழிவு உள்ள வருதுன்னு பாருங்க. இதை மட்டும் உணர்த்திட்டு நான் விடுறேன். எந்த கண்ணுக்குட்டினால அழிவு உள்ள வருதுன்னு பாருங்க. அடிக்க வேண்டியது அந்த கண்ணுக்குட்டியை தான். அந்த கண்ணுக்குட்டியை உடைச்சு எரிஞ்சிடணும். உங்களை விட எது முக்கியம் இல்லை ஆண்டவரே. உபவாசத்தோட தேவ சமூகத்துல போவோம். எஸ்தர் மூலமாய் எப்படி ஒரு அழிவு தடுக்கப்பட்டதோ, மோசையின் மூலமா எப்படி ஒரு அழிவு தடுக்கப்பட்டதோ, அதே போல உங்கள் மூலமா உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு. நான் சொல்றேன், குடும்பத்துல நீங்க ஒருத்தர் கிடையாது, குடும்பத்துக்கான ஒருத்தர் நீங்க தான். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்களா? 1000 பேர்ல ஒருத்தன் நானு, 1000 பேருக்கான ஒருத்தன் நானு. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். குடும்பத்துல ஒருத்தன், இந்த குடும்பத்துல ஒருத்தனா நான் இருக்கேன், அது வேஸ்ட்டுங்க, அது இல்லைங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கான ஒருத்தன் நானு. என் ஜெபத்தின் நிமித்தம் தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் ஜெபத்தும் என் உபவாசம் என்னுடைய தியாகத்தின் நிமித்தம் தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி உங்க நினைப்பு வளரணும். இந்த வாரத்துல 1 நாளோ 2 நாளோ உபவாசிங்க, அழுங்க, புலம்புங்க. உங்க காலம் வரும். கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எழும்பி நிக்கலாமா தேவ சமூகத்துல? ஹalleluya.